சரி அதான் படம் பார்த்தோம். என்ன படம் சொல்லுப்பா. விடாமுயற்சி. கக்கோல் ஃபேண்டசி. ஒரு கக்கோல் ஃபேண்டசி படத்தை உட்காந்து பார்த்து வந்தாச்சு. அது நீ ஏன்டா அப்படி நினைக்கிற? ஓசி காசுல எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு வந்து எப்படி புரியல. அவன் பொண்டாட்டி வந்து அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கான், காப்பு வந்திருக்கான். ஐ மீன் ஷீ சீட்டட் ஆன் ஹிம். கடைசியில் வந்து சேரம நம்ம காட்டலையே. அப்போ என்ன கட்டி தானே பிடிச்சாங்க. சேர்ந்தாங்களா கட்டிப்பிடிச்சாங்க. டேய் அது வந்து அப்படி கண்டுபிடிச்சா சரி யூஸ் பண்ண போகிறோம் லாஸ்ட் அதை கட்டி பிடிச்சிருக்காங்க. அப்படி பண்ணிப்பானுங்க. அப்படி பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரின்னு குத்த சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஸ்டோரி வந்து அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டான ஸ்டோரிலாம் கிடையாது. பொண்டாட்டியை அந்த இந்த 2 சைக்கோபாத் அந்த கப்பிள்ஸ் இருக்காங்களா கடத்துறாங்க. அது எப்படி காப்பாற்றுன்னு அந்த ஸ்க்ரீன் பிளேல தான் மொத்த கதையும் போச்சு. ஸோ அதுக்குள்ளே உனக்கு ஏதாவது சொல்லுவதா சொல்லிக்கப்பா. அதுக்குள்ளையா சொல்லிடுவேன். ஏன் அந்த படத்தில் கக்கு மாதிரி என் தலையா பண்ணா எனக்கு வந்து ஏன்டா இல்லை அவனை வந்து ஸ்டார்டிங் வந்து விட்டு போற சொல்றாளா. அது கடைசியில வந்து இந்த லாஸ்ட் ஸ்ட்ரான்னு தெரியுமா சொல்லு. அவன் அந்த ரோட்ல விட்டு போறதா போயிட்டு வரேன் அந்த மாதிரி இது அந்த கதை மாதிரி அப்படியே நடந்து போயிருந்தா நீ வந்து நல்ல படம் சொல்லி கத்திருப்பேன். இல்ல நான் சொல்லிக்க மாட்டேனே. அப்ப மொக்கப்படம் சொல்லியிருப்பேன். அப்போ மொக்கப்படம் தான் சொல்லிருப்பேன். இந்த மொக்கப்படம் கூட இல்ல விஷயமா. ஒரு மாதிரி ரெண்டு கட்டா இது ஒரு மாதிரி இன்பிட்வீன்ல இருக்கு இந்த படம். அதான் சொல்றேன். நீ என்ன வேணா சொல்லு. என் தலைவன் நல்லா வண்டி ஓட்டணும் அந்த படத்துல. ட்ரிஃப்ட் பார்க்கல நீ? டோக்கியோ பார்க்கலையா? டோக்கியோ ட்ரிஃப்ட்க்கு அப்புறம் நல்ல ட்ரிஃப்ட் இந்த படத்தை தான் பாக்குறேன் நான். இது இந்த படத்துலயா? ஆமா பொழுது பறக்குதுல. பொழுது படத்தை அவன் ட்ரிஃப்ட் ஆயிடுது. ஏடா அவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எட்டு போற தலைவர் இல்ல அது நல்லா சீனா நல்லா இருந்துச்சு. அது குறை சொல்ல. சரி அப்புறம் நான் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் லிஸ்ட்ல வரும் गाइस. இந்த ப்ரோஸ்னா படத்துல சொல்லு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி இன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். ஆமா இன் தமிழ் சினிமா சொல்லிடலாம். ஆஃப்டர் லியோ தான் சொல்லுவேன். ஆனா லியோல வந்து லியோல வந்து ஃப்ரேம்ஸ் ஆச்சா. இது வந்து இந்த வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் அப்புறம் அந்த இன்டர்வென்ஷன்ல ஒரு க்ளோஸ் அப் போவானுங்களா அஜித் குமார் வந்து அப்படி நீல்டர் பண்ணிட்டு இருந்தா. அதெல்லாம் உண்மையா நல்லா படம் உண்மையா குவாலிட்டியா இருந்துச்சு இந்த படம். ரொம்ப இன்னொரு ப்ரோ என்னன்னா மியூசிக் அது உண்மையாவே நல்லா இருந்துச்சு மியூசிக்ஸ். எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மகிழ் திருமணி ஃபேன்ஸ்லாம் கொஞ்ச நேரம் இதா சுத்திட்டு போனீங்க இப்போ. ஏன்னா தடம் படம் வந்துச்சு நல்லா இருந்துச்சு. அப்புறம் கழகத்தை வந்துச்சு எதுவும் நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த படம் வந்து அந்த படத்துக்கெல்லாம் ஈக்குவலா இருக்குன்னு நீ சொல்ல வரியா? எனக்கு இந்த படத்தை விட கழகத்தை ரொம்ப பிடிச்சிப்பா. அதான் சொல்ல வரேன். இப்படி பச்சை சொல்லிட்டாப்பா அந்த ஆம ரசிகர்லாம் என்னடா ஆவானுங்க? என் கதை வீட்டுக்கு வந்து அடிச்சு போட்டுருவான். அவன் அந்த மாதிரி ஆளுவன். அவன் வெறி பிடிச்சவன். இல்ல அஜித் படம் ரிலீஸ்னாலே போதும். ஆனா ஒரு வாரத்துக்கு கையிலே பிடிக்க முடியாது. திண்டாத கையில பிடிக்க முடியாது. அவ்வளவுதான். அப்புறம் அந்த படத்துக்கு ரொம்ப ஹைப் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்லோ ஹைப் தான் சொல்ல முடியும். வேண்டாம் ஏன்னா ரொம்ப பெருசுலாம் ப்ரொமோட் பண்ணல. எல்லா அஜித் பண்ண மாதிரி தான். ப்ரொமோஷன்லாம் கம்மி தான். அந்த ப்ரொமோஷன் இல்லையா? கம்மி இல்ல. அது சென்னை மீம்ஸ் காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ண விட சென்னை மீம்ஸ் மொக்க மீம்ஸ். ஆமா சென்னை மீம்ஸ் மொக்க. அது கூட இல்ல. ஆனாலும் நான் சொல்லிட்டா சொல்லு எனக்கு இந்த படம் ஓரளவுக்கு பிடிச்சதுடா. ஃபார் சம் ரீசன்ஸ் வந்து நான் இந்த படத்துல எஸ்டிஆர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தேன். வந்துருவாரு ஏன்னா ஏதோ உதட்ட கடிச்சு இழுக்கிற எஸ்டிஆர் வந்துருவாரு தெரியுது. அதான் நினைச்சேன். அந்த ஸ்பாயிலர் ஒரு பிரகாஷ் வந்து எஸ்டிஆர் இருப்பானோ இப்படி நல்லா யோசிச்சு பாரு. அந்த பிரகாஷ் கூட தானே அந்த அந்த த்ரிஷாவோட அக்காரா நல்லா யோசிச்சு பாரு. நாட்டோட நீ அந்த இப்போ அந்த வினய் அந்த இப்போ அந்த வீட்டு இருக்குல்ல வீட்டு வந்து வெளிநாட்டு போயிடுவா. அப்படியே அந்த ஊருக்கு போயிட்டா. இந்த சோழ ஊருக்கு போயிட்டா. சரியா ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி இருந்தா அப்படியா வாட்டி இருக்கலாம் வாய்ப்பு இருக்குல்ல. ஜீவன் ஒத்துக்க மாட்டாரா? ஜீவன் ஒத்துப்பாடுறா. ஜீவன் வந்து இந்த படத்துல வந்து எல்லா மகிழ் திருமணி படத்துல இருக்கு. அது இருக்காத விஷயம் இந்த படத்துல ஒன்று இருக்கு. என்னது கன்வீனியன்டா ரைட்டிங்கா இருக்கும். சரி ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு. அது வந்து உனக்கு பார்த்தாலே புரியும். அப்படியே சரி அப்ப சரி அப்படி இருக்க. தலைவன் அப்படி இருக்காது. கழகத்தவன் கூட அப்படி இருக்காது. தடையாரத்தாக கூட அப்படி இருக்காதுடா. கன்வீனியன்டா இருக்காதுடா. சரி விடு. மற்ற படத்தை கம்பேர் பண்ணாம இந்த படம் வந்து உனக்கு ஸ்டாண்டர்டான ஒரு மிட் வாட்ச் தானே. ஸோ உனக்கு ப்ரோஸ்ன்னு எதுவும் இல்லை. அனிருத்
மியூசிக் நல்லா இருந்துச்சு, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, மேக்கிங்கு. ஸோ would you go it again to watch this movie? Hell no. ஓடிடில இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னோட ஒரு இது ஒரு பெரிய ஹீரோ படம் இல்லாம ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின் பண்ற உங்களுக்கு இல்ல, நீங்க வந்து படமா இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டரா பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அஜித்தை வந்து ஒரு மனது கடவுளா பார்க்காம அப்படி பார்க்காம அதுக்கு இன்னொரு படம் வருது, அதுக்கு இன்னொரு படம் வருது, குட் பேட் ஆக்லி வரும். அந்த படம் சூப்பரா இருக்கும். என்னோட ஒரு இது கணிப்பு. சூப்பரா இருக்குமா? ஏன்னா அவன் படம் காது கிழிஞ்சிருடா. அவன் படம் அப்படிலாம் இருக்கும். அவன் படம் தியேட்டருக்குள்ள போனா காதுல பஞ்சஸ் தான் வரணும் போல. ஆமா, அந்த நிலைமையில படம் இருக்கிறவன். சரி, ஒரு என்னென்ன ஒரு ஒன் வேர்ட்ல இந்த படம் சொல்லணும்னா இட்ஸ் விடா. வேர் இஸ் மை வைஃப், ஐ வில் ஃபைண்ட் ஹர் நோ மேட்டர் வாட். நான் சொல்றேன், கக்கோல் ஃபேண்டசி ஃபீம்ட் அஜித் குமார் த்ரிஷா. ஓகே, டைரக்டட் சீக்வென்ஸ்ட் பை மகிழ் திருமேனி. அதாங்க எனக்கு இந்த படம் உண்மையாக பிடிச்சிருந்து. உண்மையில பிடிச்சா? உண்மையில சொல்ல, டீ குடிக்க போய் என்ன சொல்லிட்டு இருந்தேன், அடிப்பானுங்க அப்படிதான் சொன்னேன். நீ சொல்ற அளவுக்கு கேவலமா இல்ல. அப்படி கேவலமா சொல்லியே, நான் மிட் தானே சொன்னேன். மிட் இஸ் கேவலம் நவடேஸ். லேன் தானே கேவலம். அதாவது இப்போ ஆடியன்ஸ் என்ன தெரியுமா, கேவலமான படத்தை கூட பார்ப்பாங்க, மிட்டான படத்தை பார்க்க மாட்டாங்க. அதே புறா, அதான் உலகத்தோட வார்த்தை. ஓ, இந்த மாதிரி நான் கங்குவான கூட பார்ப்பேன், ஆனா விதா முடிச்சு பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி சொல்றியா? எனக்கு புரியல. கங்குன போய் ஒரு பீ படம் நான் பார்த்தே இல்லை என் வாழ்க்கையில. இப்ப சொல்லிடுறேன். நடுவில் ஏன்னா இப்ப நடுவில் தவளை வந்தா, ஐயோ நடுவில் இந்த கௌசிக்கு வந்த மாதிரி தவளை ஏன்னா போட்டு அடிக்கிறேன். அது செத்து தவளை எதுக்கு அடிக்கிற நீ? அப்புறம் இன்டர்ஸ்டெல்லார் ஐமேக்ஸ் ரிவ்யூ கண்டிப்பா வரும் இந்த சேனல்ல. vlog வரும், அது பாத்துக்கோங்க. வேணா பாருங்க. நிறைய கெட்ட வார்த்தை மட்டும் இருக்கும். ஆனா கோயம்புத்தூர் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். கிராக்கடிஸ் வாழும் ஊரு போமா அப்படின்னு போமா. சரி, அப்போ உனக்கு பிடிக்கல நான் என்ன படம்? பிடிக்கும். எனக்கு படம் பிடிக்கல சொல்ல வச்சுமா. எனக்கு வந்து படம் வந்து நான் வந்து ஒரு அந்த ஒரு இது வச்சிருப்பேன்ல, ஒரு த்ரெஷ்ஹோல்ட், பெஞ்ச் மார்க்கா, பெஞ்ச் மார்க் வச்சுக்கோங்க. அதை பீட் பண்ணலையா? அது பீட் பண்ணல.